நம்மளுடைய நெயில்ஸ் இருக்குது, அந்த நகத்தினுடைய கலர், அதனோட அப்பியரன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்கள் நெயிலில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்கும். ஒரு 1 or 2 நெயில்ஸில் அந்த மாதிரி இருக்கும், இல்லை எல்லா நெயிலில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி வெள்ளை புள்ளி உங்கள் நெயிலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜிங்க் சத்தினுடைய குறைபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பூசணி விதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த பிரச்சனையை படிப்படியாக நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அப்புறம் நிறைய பேர்த்தோடைய நகம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் குளித்த மாதிரி, மஞ்சள் தடவின மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புஞ்சையுடைய காளான் தொற்று காரணமாக இருக்கலாம். புஞ்சை காளான் தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுடைய நெயில்ஸுமே ஒரு லைட் எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துப்போம். தைராய்டு மாதிரியான பிரச்சனையினால் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொத்துமல்லியோடைய குடிநீர் இரவு ஊற வச்சு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு கொத்துமல்லியை இரவு ஊற வச்சு காலையில் அதை கொதிக்க வச்சு டீ மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடலாம். இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்பொழுது படிப்படியாக இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பேருடைய நகம் வந்து ப்ளூயிஷாக இருக்கும், ஒரு நீல கலர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நகம் வந்து நீல கலர் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனை அல்லது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு நீங்கள் மருத்துவரோட உதவியை நாடணும். நீங்கள் அடிக்கடி தூதுவளை உணவில் சேர்த்துக்கிறது, முடக்கருத்தான் அடிக்கடி சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடற்கழிவுகளையும் அதே சமயம் உங்கள் நுரையீரல் சார்ந்த விஷயங்களையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். இருதயம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க செம்பருத்தி பூ குடிநீர் அடிக்கடி எடுத்துக்கலாம், அதுவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறமாற்றம் இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவரோட உதவியை நிச்சயம் நாடணும்.